வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்செர்க் அனிமோட எபிசோட் 6ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ லாஸ்ட் எபிசோட கண்டினியூஸ் இப்போ ஒரு புது ராஜ்யத்தை அட்டாக் பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ அட்டாக்கும் பண்ணுறாங்க. இதெல்லாமே கிரிஃபிட் பார்த்திங்கன்னா தூரமாக இருந்து பார்த்துட்டுமே இருக்கான். ஸோ இந்த பேண்ட் ஆஃப் ஃபாக்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷனுமே வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிஃபிட் கிட்ட ஒருத்தர், ஸோ நம்ம இந்த ராஜ்யத்தை கேப்சர் பண்ணியாச்சு, ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் குறுக்கால் நிற்கிறான், அவனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது கிரிஃபிட்டுக்கு. ஸோ யார் என்ன அப்படின்னு லைக் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த சோல்ஜர் பேர் ஜாட். ஸோ அந்த ஜாட் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ராஜ்யத்தை பற்றி விசாரிக்க சொல்லி ஒரு பையனை அனுப்பிச்சுட்ருப்பாங்களா ஜூடோ. ஸோ அவன் சொல்கிறான், ஸோ ஜாட் த இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பற்றி என்னடா அப்படின்னு பார்த்தா, ஸோ அவன் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இங்கே மற்ற மிஷினரிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இந்த மிஷினரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அவன் தான் ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா இந்த ஜாடே ஒரு மிஷினரி தான். ஸோ பயங்கரமான ஒரு வீரன். ஜாட் த ஜாட் த இம்மார்டல் அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ 100 வருஷமாக சண்டை போட்டுட்ருக்கா அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, 100 வருஷம் எப்படா ஒருத்தனால் உயிர் வாழ முடியும், அது மட்டும் இல்லாமல் சரி 100 வயசே ஆச்சுனாலுமே அவனுக்கு வயசாகாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லாஜிக்காக தான் கேட்குறாங்க. பட் ஸ்டில் அவன் ஒரு பெரிய ஆள், அவனை கிட்டத்தட்ட மற்ற மிஷினரிஸ் எல்லாம் ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி கிரிஃபிட் கிட்ட எல்லாமே பேசிகிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஜாடு தான் இருக்காங்கன்னெலாம் நம்ம கட்ஸுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே போன நம்ம பேண்ட் ஆஃப் ஃபாக்ஸு, குறிப்பாக இந்த கட்ஸோட வீரர்கள் யாருமே திரும்ப வரல. ஸோ இதை பார்த்துட்டு கட்ஸுக்கு பயங்கர கடுப்பு. என்னை உள்ளே விடுங்கடா, நான் போய் யார் என்ன அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவங்க யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க. அதாவது இந்த பேண்ட் ஆஃப் ஃபாக்ஸோட மற்ற சோல்ஜர்ஸு. அப்புறம் உள்ளிருந்து பார்த்தா இருட்டிலிருந்து ஒருத்தன் வரான். ஸோ இவனுமே கட்ஸோட ஆள் தான். ஸோ அவனும் சொல்லவும் செய்கிறான், இந்த மாதிரி ஜாட் அப்படிங்கிறதான் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீரர்களை இவன் இப்படி கொள்றானே அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் என்ன பண்ணுறான்னா பயங்கர கடுப்பாகி அதுக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா நிறையா வீரர்கள் கொத்து கொத்தாக செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு கட்ஸுக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கானே, யாராக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா, ஸோ அப்போ தான் அவனை காட்டுறாங்க ஜாட் த இம்மார்டல் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி பயங்கர ஜைஜாண்டிக்காக தாங்க இருக்கான். ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்குமே பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. நம்ம கட்ஸு எவ்வளோ பெரிய ஃபிசிக்கலி எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஆனால் கட்ஸையே தூக்கி ஒரு அடியில் வீசான். கட்ஸுமே அதே இதையும் பண்ணி எல்லாம் சமாளிக்கிறான். பட் கட்ஸால் பெருசாக அவனை அட்டாக் பண்ணவே முடியல. பட் அடி வாங்குறதுனாலுமே மற்ற வீரர்கள் ஒரே அடியில் நேரம் மண்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் கட்ஸு இவ்வளோ நேரம் நிற்கிறானே அப்படிங்கிற பார்த்துட்டு இந்த ஜாடுக்கே பயங்கர ஆச்சரியம். அதாவது 50 வருஷமாக உன்ன மாதிரியே ஒரு வீரனை நான் பார்க்கல, என் அடி எப்படி வாங்குறே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கட்ஸ் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அவனோட பெரிய ஸ்வாட் எடுத்து அதை அடிக்க போகிறான். ஸோ இதில் அந்த ஜாடோட ஸ்வாட் உடஞ்சி, ஸோ இந்த கட்ஸ் என்ன பண்ணுறான்னா அவனோட ஸ்வாட் எடுத்து அவன் நெஞ்சிலேயே ஒரு சொருகு. ஸோ அப்போது ஜாடோட கடை முடிச்சிட்டான கட்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவன் நெஞ்சில் இறக்குனாலுமே அதே பெரிய ஸ்வாட். ஆனால் அவன் என்னடானா ஏதோ பின்னூசி எடுக்கிற மாதிரி எடுத்து போகிறான். ஸோ அப்போ தான் இன்னொரு விஷயமே அந்த ஜாட் சொல்கிறான், அதாவது நான் 300 வருஷமாக இருக்கேன், 300 வருஷமாக சண்டை போடுறேன், இந்த மாதிரியான ஒரு பெரிய காயத்தை நீ ஒருத்தன் தான் ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்கிறான். 300 வருஷமாக சண்டை போடுறான்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் 100 வருஷமாக சண்டை போடுறான்னா, பட் அவன் வாயாலே அவன் சொல்கிறான் நான் 300 வருஷமாக சண்டை போடுறேன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவனோட ஒரு ட்ரூ கலரே வெளியே வருது. என்னென்னா அவன் பார்க்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொன்னல, மான்ஸ்டர் மாதிரியெல்லாம் இல்லை, அவன் உண்மையாகவே ஒரு மான்ஸ்டர் தான், மிருகம் தான். ஸோ அந்த மிருகத்தோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவன் மாறவும் செய்கிறான். கட்ஸை போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான். பட் கட்ஸுக்கும் ஒரு அவனும் ஹியூமன் தானே. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை தாண்டி அவனாலையுமே பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம கட்ஸு அந்த மிருகத்து கையில் மாட்டி கிட்டத்தட்ட சாக போகிற நிலைமைக்கு போயிட்டான். கரெக்டாக அந்த நேரம் அப்படின்னு பார்த்து நம்ம கிரிஃபிட் உள்ளே கட்ஸை காப்பாற்றுமே செய்கிறாப்புல. ஸோ இப்போ கிரிஃபிட் கட்ஸ் 2 பேருமே ஒரு ஐடியா போட்டு நம்ம 2 பக்கமும் அட்டாக் பண்ணோன்னு சொல்லி அட்டாக் பண்ணால், இதில் பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தோட ஒரு கையை பார்த்திங்கன்னா கட்ஸு வெட்டிட்டான். இன்னொரு பக்கம் கிரிஃபிட் பார்த்திங்கன்னா அவனும் ஒரு கையை வெட்டலை, ஒரு மாதிரி காயம் பண்ணிட்டான்னு வைங்களேன். பட் ஸ்டில் அது ஒன்றும் பெருசாக அந்த மிருகத்துக்கு அஃபெக்ட் ஆகலை. நம்ம மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த ஜாட் நம்ம கிரிஃபிட்டை தூக்கி ஒரே அடி தான் வீசி கிரிஃபிட் படுத்து படுக்கி ஆகிட்டான். ஸோ இன்னொரு பக்கம் கட்ஸு சரி நம்ம கிரிஃபிட்டுக்கு இப்படியாச்சு நம்ம சண்டை போடலாம் ரெடியாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜாட் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். என்னன்னா நம்ம கிரிஃபிட் கழுத்தில் ஒரு டாலர் மணி ஒன்று இருக்குல்ல, எக் ஆஃப் த கிங். ஸோ அதை பார்த்துட்டு இவங்கிட்ட எப்போ இது கிடச்சிது, அதாவது இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட த கிரிம்சன் வேலிட் ஆஃப் காட் ஹேண்ட், இது எப்படி அவங்ககிட்ட கிடச்சிது, அதாவது அந்த டாலரோட பேர் போல். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருக்குமே பயங்கர ஷாக்கு. ஸோ நம்ம கட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம 2 பேரும் சண்டை போடலான்னு பார்த்தோம், ஆனால் அது இப்போ நடக்காது,
அது வரைக்கும் நீ இருப்பியான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ஸ்கிட்ட உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இவனை நீ நம்பாத. அதாவது இவனோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து உன்னைய முதுகில் குத்திடுவான், உன்னை கொன்றுவான், நீ சாகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டுட்டு இந்த மான்ஸ்டர் ஜார்ட் த இம்மார்டல் வந்து பறந்து போயிடுச்சு. மிருகமாக தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருந்த ரெக்க வருது, ஒரு டிராகன் மாதிரி பறந்து அந்த கோட்டையை விட்டு வெளியே போயிட்டான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து கேஸ்கா உள்ளே வந்து கிரிஃபிட்டை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கட்ஸுமே வந்து என்னன்னு பார்க்கும்போது கேஸ்கா வந்து கட்ஸை மறுபடியும் சத்தம் போடுறான். உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னோட அவசரத்தினால தான் கிரிஃபிட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ பேசாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்கா திரும்ப நம்ம கட்ஸை வந்து கோச்சுக்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது.